உலகெங்கும் சிறப்பித்து புகழ்பெறும் பக்தி கிளில் சேனலுக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய வணக்கத்தையும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகின்றேன். 2024 ஆங்கில புத்தாண்டிலிருந்து 12 ராசிகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி இப்போ நம்ம தொகுத்து விளங்குவோம். மேசராசி நேயர்களுக்கு 2025 மேசராசி நேயர்களுக்கு முற்பகுதி வரை மிக சிறப்பாக இருக்கும். சகோதர ஒற்றுமை, ஏன்னா சகோதரனுக்கு அதிபதியே மேசராசிக்காரவங்க தான். சகோதரனுக்கு அதிபதியே நீங்கள் மேசராசி, செவ்வாய் அதிபதி. ஒரு குழந்தை பாக்கியத்தை எடுத்துக்கணும்னா சகோதர சனத்தை பார்க்கணும்னா செவ்வாயை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ சகோதரர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கக்கூடியதில் முதலாவதாக சகோதரன் சகோதரி. அப்போ இவங்களுக்கு இந்த முதல் பகுதியில் நிச்சயமாக வெளிநாடு, ரியல் எஸ்டேட்டு, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் அத்தனையும் நீங்கள் போய்க்கலாம். அது மட்டும் இல்லை, எல்லா தொழிலும் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக போகணும். சகோதர சகோதர ஒற்றுமை இந்த முதல் பகுதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த முதல் பகுதியில் மட்டும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் நீங்கள் மாற்று கருத்து இல்லை. அடுத்து வரக்கூடிய 30/3/2025 அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சியிலிருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார் யார் தொழிலில் கவனமாக இருக்கணும், ரியல் எஸ்டேட் கவனமாக இருக்கணும், பொறியியலில் கவனமாக இருக்கணும், மருத்துவத்துறையில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சகோதரன் முக்கியமாக இப்போ நம்மளுடைய தலைப்பு பிரகாரம் பார்க்கும்போது குடும்ப உறுப்பினர்களே எந்த பிரச்சனையும் இருக்கலாமல் இருக்கும். ஆனால் புகஞ்சிருக்கும். நல்லா தாண்டா இருந்தான், இன்றைக்கி என்னடா சவுண்டாக போட்டுட்ருக்குறான், இன்றைக்கி நம்ம ஒரு சவுண்டாலாக பேசிகிட்டு இருக்கான், இன்றைக்கி நான் அவங்க ரொம்ப தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகிறாங்க. தேவையில்லாத பேச்சுக்களை வலுப்பது, அளவோடு இல்லாமல் பேசுவது, இப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் வரக்கூடிய நாட்கள் 30/3/2025. அப்போ அந்த வகையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தயவுசெய்து மேசராசி நேயர்கள் 30/3 அடுத்து கவனமாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுங்களா, அப்போ உங்களுக்குன்னு ஒரு தீர்வு வேணும் இல்லைங்களா? அப்போ அந்த தீர்வுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாக உங்கள் ஜனனஜாதத்தை நான் முதல்லே சொல்லிடுறேன். உங்களுடைய பிறப்பு ஜனனஜாதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன ராசி, மேசராசியை பற்றி சொல்கிறேன்னு தெரியும், என்ன லக்னம், அங்கே செவ்வாய் எங்கே இருக்கார், புதன் எங்கே இருக்கார், குரு எங்கே இருக்கார், புதன் எங்கே இருக்கார், சனி எங்கே இருக்கார், புதன் எங்கே. ஏன்னா சனியும் புதனும் தன்னை விட்டு பிரியாது, தன்னை விட்டு போகாது. அதனால் அதை கவனிச்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபத்தி நடக்குங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நினச்சோம்னா, நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு, முதலாவது குலதெய்வ வழிபாடு தான். ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, சகோதர சகோதர பிரச்சனை வந்தாலும் முதல் வழிபாடு குலதெய்வம். அதுக்கடுத்தது விநாயகர், குலதெய்வம் விநாயகர் வழிபாடு. அதுக்கடுத்தது ஒற்றுமையாக இருக்கக்கூடிய, பொதுவாக 12 ராசிக்கு இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, மனசில் பதிவு பண்ணிக்கோங்க. அதாவது ஒற்றுமையாக இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர்கள், ஒரே குடும்பமாக இருக்கக்கூடிய சிவ குடும்பம், ஒரே குடும்பமாக இருக்கக்கூடிய ராமர் சீதை. பட்டாபிஷேகம் படம் தங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க. ஒருத்தர் கேட்டார், சுவாமிஜி 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வச்சுருந்தாரு, ஆனால் என் பிள்ளைகளுக்கு அதுக்கு என்னன்னு தெரியல, எங்கள் அப்பா வச்சுருந்தா அந்த படத்தை தேடி பிடிச்சி நீங்கள் சொன்னோன்னா என்னை எடுத்து வச்சுருக்குறோம். ராமருடைய பட்டாபிஷேகம் படம். அப்படி படத்தை வழிபாடு பண்ணும்போது அதுக்கு முறையான வழிபாடு, நல்ல தீர்வு கிடைக்கும். அதுக்கடுத்து வீட்டில் நீங்கள் என்ன வணங்கணும், என்றைக்குமே ஒரு குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்து அந்த கோயில் மூர்த்தி, தலம், தீர்த்தம், விருட்சம் முறையோடு வணங்குவோருக்கு வார்த்தை சொல் சர்க்குரும் பராபரமே. அதனால் அந்த கோயிலுடைய மண்ணு, தீர்த்தம், விபூதியெல்லாம் எடுத்தாந்து வீட்டில் வைங்க. அந்த வீட்டில் வச்சு அருள் தரும் மூலவர் விநாயகர் பெருமானுடையக்கு உரிய மலர் உங்களை எல்லாத்துக்கும் தெரியும். வெள்ளருக்கு மட்டுமல்லங்க, அருகம்புல் மட்டுமல்ல, இதை விட சிறப்பான மலர் கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி மலர் வைத்து பூஜித்தால் சகோதர ஒற்றுமை உண்டாகி சுபிட்சம் ஏற்படும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல.